ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா கேம்பிங் பண்ணுறதுக்காக. நாங்கள் கேம்பிங் பண்ண போய் ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கேம்பிங் பண்ணலான்ங்கிற பிளானில் தான் கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து கேம்பிங் பண்ண போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்கும். ஸோ விண்டர் டைமில் போனதாக உண்டு. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் வந்து பயங்கர குளிராக இருக்குது. ஸோ ஒரு டவுட்டில் தான் கிளம்பிகிட்ருக்கோம். பார்க்கலாம் நாங்கள் போய் கேம்பிங் பண்ணோமா இல்லையான்னு. நாங்கள் இப்போது எங்கள் பில்டிங் கீழே இருக்கக்கூடிய கடைக்கு தான் வந்திருந்தோம். கேம்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து நேராக காரை எடுத்துகிட்டு சரி நெக்ஸ்ட்டோ கிளம்பலாம், வீட்டு பக்கத்தில் தான் நெஸ்ட்டோ இருக்குது, சரி அங்கே போய் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நெஸ்ட்டோக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளான்னா கேம்பிங் போய் ரமன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் பிளானு. ஸோ எங்களுக்கு என்ன ரமன்லாம் பிடிக்குமோ அதான் தேடி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொண்டு போகிறதுக்கு தேவையான தண்ணி, ஜூஸு இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வர வழியிலே வந்து ஹாட் அண்ட் கூல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லவா கேஃபெட்டீரியான்னு சொல்லவான்னு தெரில. ஸோ இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சமோசா, அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த இடத்துல முந்தி குட்டி கஃபேன்னு ஒரு கேஃபெட்டீரியா இருந்துச்சு. அதை மாற்றிட்டு தான் இந்த ஷாப் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணுறோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம். பஞ்சாபி சமோசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங்லேருந்து வெளியே வந்ததுமே எங்களுக்கு தெரிஞ்சது பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருந்தது. ஸோ ஒரு டவுட்டில் தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். டென்ட் போட முடியுமா, கேம்பிங் பண்ண முடியுமாங்கிற டவுட்டில் தான் கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் இன்றைக்கி தூரமாக எங்கேயும் போகல. எங்கள் பில்டிங் பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது, அங்கே தான் வந்திருந்தோம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் கூட மேஷையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவனும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு அவனை இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்து. வந்ததுக்கப்புறமா வந்து டென்ட் எடுத்து செட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அடிக்கிற காற்றுல வந்து டென்ட் நிற்கவே இல்லை. ஸோ வந்து பிளான் கேன்சல். பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து இங்கே பீச்சில் கொண்டு வந்து அவ்வளோ ஆசாசியாக வந்தோம். சரி கேம்பிங் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து காரில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா கேம்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரமன்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம்ல. ஸோ அதை வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லான்னு தான் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, இந்த ரமன் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாள். ஸோ இன்றைக்கி நாங்கள்லாம் சாப்பிட்றதுனால அவளும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவள் கடைசியில் சாப்பிடவே இல்லை. எப்படி எடுத்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டா. நாங்கள் எப்போவுமே வந்து ரமன் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த சம்யங் ரமன் இருக்குல்ல, ஸ்பைசி நூடுல்ஸ், இதை வாங்கி தான் சாப்பிடுவோம். எப்போவும் சாப்பிட்றது கிடையாது. எப்போவாது வந்து இந்த ரமன் சாப்பிட்ற ஆசை வரும்போது வாங்கி இதை செஞ்சு சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா குளிராக இருந்துச்சா, அந்த குளிரில் வந்து இப்படி ஒரு சூடாக ரமன் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கலை. கடைசியில் வந்து வீட்டிலே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து கேம்பிங் பண்ண போக முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ விண்டர் டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி கேம்பிங்லாம் பண்ணலாம். ஸோ வந்து இந்த விண்டர் சீசனுக்காகவே காற்று இருந்து சரி இன்றைக்கி கேம்பிங் பண்ணலான்னு போய் சொதப்பிடுச்சு. ஆக்சுவலாக வந்து சூடு டைமில் போனோன்னா ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ குளிர் டைம்லேயாவது போகலான்னு பார்த்தா, வெளியில் போகலான்னு பார்த்தா பயங்கர குளிராக இருக்குது. ஸோ எப்போ தான் போய் கேம்பிங் பண்ணுறதுனே தெரில. ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது போய் பண்ணணும்னு. ஆனால் இப்போ இருக்கிற சீசனில் வந்து வரக்கூடிய ஃப்ளூ இந்த மாதிரி சிக்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த குளிர் காற்றுல போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்போது நான் ரமன் பண்ணுறதா இருந்தாலும் என் பையன் கிச்சனுக்கு வந்துடுவான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. மோஸ்ட்லி அவனோட ரமன் வந்து அவன் தான் செய்வான். ரமன் பண்ணும்போது வந்து வெறுமா ரமன் மட்டும் பண்ணாமல் அது கூட சாசேஜ், எக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சாசேஜை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர் சால்ட் போட்டு. அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் பாயில் எக் இருக்குல்ல, அதையும் செஞ்சு ரமன் கூட வச்சு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ரமன் செஞ்சு சாப்பிடும்போது அர்மேனியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் ரமன் சாப்பிட்ருந்தோம். அது ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட். இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொரியன் ரெஸ்டாரண்ட் போனது கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் போகணும்னு நினச்சி வச்சுருக்கோம். நாங்கள் சாப்பிட்ற இந்த ரமன் ஆல்ரெடி ஸ்பைஸியாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஹாஃப் பாயில் எக்கை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரஷ் சில்லி போட்டு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து வெளியே தான் கிளம்புறோம். இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிறோம். குழந்தைங்க 2 பேரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனாலே என் பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுவா. ஸோ இன்றைக்கி என் பையனும் வரலேன்ட்டான். நாங்கள் வந்து இன்றைக்கி மேஷை கூட கூட்டிகிட்டு போகிறோம். ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எதுக்கு மேஷை கொண்டு போகிறோன்னு தான் கேட்பீங்க. மேஷை வந்து குளிப்பாட்டுறதுக்காக கொண்டு போகிறோம். இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்தில் தான் பெட் சலூன் இருக்குது. ஸோ அதனால தான் அவனை கூப்பிட்டு போகிறோம். ஆக்சுவலாக அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே கொண்டு போகிறாங்க. ரொம்ப சேடாக தான் உட்காந்துருந்தான். போகிற வழியில் வந்து டிராஃபிக் பாருங்கள். இங்கே ஷார்ஜாவில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் டிராஃபிக்கு. ஷார்ஜாவில் மட்டும் கிடையாது, துபாயிலையும் பாதி நாள் இப்படி தான் இருக்கும். இதனாலே வந்து வெளியில் போகிறதுக்கே கொஞ்சம்
மடியாக இருக்கும், லேசியாக இருக்கும். அந்த டிராஃபிக்கில் நின்று போய் நம்ம போக வேண்டிய இடத்துல போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழியாயிரும். பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோமோ கொஞ்சம் நேரம் தான் நிற்போம், ஆனால் மற்ற நேரம் ஃபுல்லாக ரோட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த டிராஃபிக்கில். இப்போ நாங்கள் சலூனுக்கு ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் மேஷை குளிப்பாட்ட கொண்டு போனாலே அது ஒரு பெரிய போர் நடக்கிற மாதிரி இருக்குது. மற்ற கேட்செல்லாம் வந்து 1% 2% தான் வந்து குளிப்பாட்டத்துக்கு நிற்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் மேஷை குளிப்பாட்டும் போது வந்து 4-5 பேர் நிற்க வேண்டியிருக்கு, அந்த அளவு பண்ணி விட்டுறான். இப்போ நாங்கள் ஷார்ஜில் கூட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து மேஷ் எங்கள் சலூனில் இருக்கான், கொஞ்சம் நேரம் அவங்க வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக போய் மீன் வாங்கிட்டு போகலான்னு தான் நானே ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்கோம். இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வீக்கெண்டில் வந்தோன்னே பயங்கர கூட்டமாக இருக்கும். நார்மல் டேஸில் வந்தோன்னா ஓகே ஃப்ரீயாக நின்று வாங்கிட்டு போகலாம் ஃபிஷ்ஷு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. மீன் வாங்குறத விட மீன் கூட ஈஸியாக வாங்கிடலாம். நம்ம இந்த கட்டிங் பண்ண கொடுப்போம்ல, கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அங்கே தான் பயங்கர கூட்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து மீன் கிரில் பண்ணலான்னு தான் மீன் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த சீ பிரீம்னு ஒரு ஃபிஷ் இருக்குல்ல, அதான் வாங்கி கிரில் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீ பாஸ்னு ஒரு ஃபிஷ்ஷு, அது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதான் வாங்கியிருந்தோம். நான் என்ன மீன்லாம் வாங்கினேன்னு சொல்லி வீட்டில் போய் காமிக்கிறேன். இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாலே மஸ்ட்டாக வரக்கூடிய இடம் தான் இது, இளநீ ஷாப்பு. ஸோ வந்து நல்லா சூப்பரான ஒரு இளநீ குடிச்சாச்சு. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீ டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ அந்த டேஸ்ட்லாம் கிடைக்க மாட்டேங்குது இளநியில். சிப்பி தோடு இருக்குல்ல, சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் தான் அதை வச்சுருப்பாங்க, நல்ல சிப்பி கிடைக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மீனை வாங்கிட்டு வர வழியிலே போய் மேஷை கூப்பிட்டு வந்தாச்சு. மேஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக தான் இருந்தான். ஆக்சுவலாக குழந்தைங்க கூட வரல, ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேஷை பார்க்குறதுக்காக. இன்றைக்கி நாங்கள் வந்து மேஷுக்கு வந்து ஒரு நெக் காலர் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னால் போட்டிருந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ வந்து வந்ததுமே குழந்தைங்க அதை பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாங்க. நான் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து என்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இது வந்து சீ பாஸ் ஃபிஷ், நான் சொன்னேன்ல கிரில் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோன்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிப்பி மீன் இருக்குல்ல, அது வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் விலை கூட தான், ஆனால் வந்து நல்லாயிருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு. அது ஃப்ரோசனாக இருந்தாலுமே இந்த கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி பாருங்கள், நல்லா இருக்குது சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரை மீன் இருக்குல்ல, அதை வந்து முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அழகாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு, ஸோ இதுவும் அழகாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து வாஷ் பண்ண வேண்டாம், வாஷ் பண்ணாமலே கொடுங்கன்னு சொன்னோம். நம்ம மீனை எப்போவுமே வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணோன்னா மீன் சீக்கிரமாகவே கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணி வாஷ் பண்ண வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு வந்து பனானா சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு குட்டி கடை இருக்குது, அங்கே வந்து நல்ல பனானா சிப்ஸ் கிடைக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா பச்சை பழத்தில் பண்ண சிப்ஸும் பழுத்த பழத்தில் பண்ணியிருப்பாங்களே சிப்ஸு, அப்படி 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். இந்த சிப்ஸ் வந்து ஊரில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து அந்த சீ பாஸ் ஃபிஷ் இருக்குல்ல, அதை வந்து கிரில் பண்ணிவிட்டு சிப்பி மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, இதை வந்து வேக வச்சுட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, இந்த சிப்பி மீனோட கம்பெனி பேர் வந்து டாலிஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இது நியூசிலாண்ட்லேருந்து வருது. ஆக்சுவலாக ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து வேறையும் பேக்கெட்டில் வச்சுருக்காங்க இந்த ஃப்ரோசன் சிப்பி. அது வந்து தோடு இல்லாமல் அடர்த்தி தனியாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இல்லை, இதுவும் ஃப்ரோசன் சிப்பி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வந்து நல்ல சிப்பி சாப்பிட்ணுன்னா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் தான் மேரினேட் பண்ண போகிறேன். நாங்கள் எப்போவுமே வந்து சீ பிரீம் ஃபிஷ் தான் வாங்கி கிரில் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக சீ பாஸ் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக சீ பிரீமை விட இந்த சீ பாஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா சீ பிரீம் ஃபிஷ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மீன் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல டேஸ்ட்டு. கேஎஃப்சியில் வந்து புதுசாக நக்கட்ஸ் வந்திருக்கு. நம்ம வெளியே எங்கே போனாலுமே வந்து இந்த கேஎஃப்சி நக்கட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்க இந்த கேஎஃப்சி நக்கட்ஸு? இப்போ நான் சிப்பி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேஷன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிப்பி மீன் வந்து வெந்துடுச்சு. இனி அதை வந்து ஷெல்லிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து மேரினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மீனை வேக வச்சுருந்தோம்ல, தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த சிப்பி மீன் பார்த்திங்கன்னா இது வேக வச்சு தனியாக சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். முந்தியெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சிப்பி மீனை வேக வச்சு கிழங்கு இருக்குல்ல, கிழங்கு வேக வச்சு அதுக்கு கூட சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை ஃப்ரை பண்ண தான் போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு சிப்பி எடுத்துகிட்டு இன்னொரு சிப்பி வச்சு இப்படி நம்ம எடுத்தோன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான்
இப்படி பண்ணோம்னாலே அழகாக செப்பரேட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸி இதை அடர்த்தி எடுக்கிறது. நான் என்ன பண்ணேன்னா சூடாக இருக்கும்போதே அடர்த்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அதனால தான் வந்து ஸ்லோவாக அடர்த்திட்டு இருக்கேன். இந்த சிப்பி மீனுக்கு நான் மசாலா எடுத்திருக்கேன்ல, பார்த்தீங்கன்னா நார்மலாக மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல, சேம் அதே மசாலா தான் எடுத்திருக்கேன். மிளகு, மஞ்சள், கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், இந்த மாதிரி சேம் மீன் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மசாலா தான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அதை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சைட்லேயே வந்து ஃபிஷ் கிரில்லும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சிப்பி மீன் நான் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இந்த மீனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். இதுவும் ஓகே தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன்ல, இந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இந்த சிப்பி மீன் மெயினாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொட்டி தெரிக்குது. ஸோ பெட்டர் வந்து இதை வந்து மூடி வச்சு ஃப்ரை பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.